Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற poem Lines composed a few miles above Tintern Abbey written by William Wordsworth. இந்த poem உங்களுக்கு TRB examsக்கு prescribe செய்யப்பட்ட ஒரு poem. So before entering into the poem, kind request, please subscribe my channel. So this is the poet Wordsworth. அவரோட இமேஜ் இதுதான். அவரோட பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா 1770 ஏப்ரல் டு 1850 ஏப்ரல். ஓகே, ஒரு ரொமான்டிக் போய்ட்டா நம்மளுக்கு தெரியும். அமங் கீட்ஸ், ஷெல்லி, கோல்ட்ரிட்ஜ், இவரும் ஒரு கிரேட் ரொமான்டிக் போய்ட். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரொமான்டிக் போய்ட் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஓகே, அவர் இன்னொரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் வேர்ட்ஸ்வர்த் பற்றி என்ன சொல்லணும்னா, he is a joint publication with S.T. Coleridge, lyrical ballads. அதாவது S.T. Coleridgeோட சேர்ந்து இவர் எழுதின லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு எடிஷன் ஆஃப் போயம்ஸ். ஓகே, ஒரு புக், ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இருக்கு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம் புக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா லிரிக்கல் பேலட்ஸ். இவரும் S.T. கோல்ரிட்ஜும் இணைந்து எழுதியது தான் அந்த புக்கு. அது வந்து 1798 பப்ளிஷ் ஆச்சு. இந்த புக்கு பப்ளிஷ் ஆனோன்னு தான் ரொமான்டிக் மூமெண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் திஸ் ஹெரால்டட் த ரொமான்டிக் மூமெண்ட். ஸோ இந்த டேட்டும் இந்த ரொமான்டிக் எதில் வேணா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. லிரிக்கல் பேலட்ஸோட இயர், பப்ளிஷிங் டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இயர் தான் ரொமான்டிக் மூமெண்ட் இங்கிலாண்டில் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதோட முக்கியத்துவம் எப்படி என்னன்னா, வேர்ட்ஸ்வர்த்தும் S.T. கோல்ரிட்ஜும் சேர்ந்து தான் இந்த லிரிக்கல் பேலட்ஸுங்கிற எடிஷனை வந்து கொண்டு வராங்க. போயம் பற்றிய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொன்னால், இது வந்து டின்டன் அபே அப்படிங்கிற இடத்துல வந்து போயட் வந்து இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. அதை பார்த்து எழுதியிருக்கிறாரு. டின்டன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸ். அப்பேனா ஒரு மொனாஸ்ட்ரி. மொனாஸ்ட்ரினா நன்ஸ், ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் வாழ்றாங்க இல்லையா, சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், ஒரு மடம். அங்கே அதை தான் வந்து அப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ரிவர் வை பக்கமாக அமைஞ்சிருக்கு. ரிவர் வை வந்து இப்போ வேல்ஸ், இங்கிலாண்டோட ஒரு பகுதியான வேல்ஸில் வந்து மேன்மவுத் ஷேர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து இந்த ரிவர் வை ஓடுது. இதில் தான் இதை பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த போயம் எழுதுறாரு. ஆக்சுவலாக இந்த போயம் வந்து அவர் எழுதுறப்ப எழுதியிருப்பாரு, செகண்ட் டைமாக நான் வந்து இந்த ரிவர் வைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமும் வந்தார், இது செகண்ட் விசிட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. அடுத்ததான் இந்த போயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, போயட் இந்த செகண்ட் டைமாக வந்திருக்கிறாரு இந்த இடத்துக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஹீஸ் ரீவிசிட்டிங் த வை வேலி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் இது வந்து ஒரு டூர்ல கம்போஸ் பண்ண ஒரு போயம். திஸ் போயம் வாஸ் கம்போஸ் டியூரிங் எ டூர். ஓகே, திஸ் இஸ் அ பிக்சர். 2014 எடுக்கப்பட்ட பிக்சர் இது ஆஃப் டின்டன் அபே. டின்டன் அபே இப்போ வந்து அந்த மடம் இப்படி தான் இருக்கு, ரூயின்ஸில் இருக்கு, டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்குது. ஓகே, பட் திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் ஆஃப் த பிளேஸ். அந்த பிளேஸோட அழகான அட்மாஸ்பியர் இதுதான். ஸோ நவ் வி வில் கெட் இன் டு த போயம். 5 years have passed, 5 summers with the length of 5 long winters, and again these waters rolling from their mountain springs with a soft inland murmur. And again I hear these waters rolling from their mountain springs with a soft inland murmur. 5 years have passed. இது கொஞ்சம் பெரிய போயம், கொஞ்சம் ஃபாஸ்டாகவே நான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ 5 வருஷம் கடந்துருச்சு. அகெயின் ஐ ஆம் ஹியரிங் அப்படின்னா, அகெயின்ங்கிறப்போ மீண்டும் கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்போ வாட் டஸ் இட் இம்ப்ளை? ஹி இஸ் விசிட்டிங் அகெயின்.
revisiting. ஓகே, திரும்பவும் வந்திருக்கிறாரு அந்த இடத்துக்கு. 5 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கிறாரு. ஓகே, அப்படி சொல்றாரு பாருங்க. 5 years have passed, 5 summers with the length of 5 long winters. அதான 5 summers and 5 long winters. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அப்படிதான், விண்டர்ஸ் லாங்கா இருக்கும், சம்மர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சது சம்மர் சீசன் தான், பட் இட்ஸ் அ ஷார்ட் season. Winters will be very long. And again I hear these waters rolling from their mountain springs with a soft inland murmur. ஓகே, நம்மளே ஒரு அந்த மாதிரி இடங்களுக்கு போனா கேட்கலாம். காடு பகுதிகளுக்கெல்லாம் போனோம்னா அந்த ஆறு ஓடுது, இல்லை சின்ன ஃபவுண்டன் ஓடுது இருந்ததுன்னா அந்த அருவி சத்தம் வந்து காதுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அந்த ஓடைகளில் ஓடுற தண்ணியோட சத்தம் வந்து அந்த மர்மரிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் வந்து ரொம்பவே இனிமையா இருக்கும். ஸோ ஹி இஸ் ஹியரிங் அகெயின் அப்படிங்கிறார். ஒன்ஸ் அகெயின் டு ஐ behold these steep and lofty cliffs that on a wild secluded scene impress thoughts of more deep seclusion. மீண்டும் நான் பார்க்கிறேன் இந்த செங்குத்தான பாறைகள், லாஃப்டி கிளிஃப்ஸ், ரொம்ப பெரிய செங்குத்தான இந்த பாறைகளை மீண்டும் பார்க்கிறேன். இது ஒரு பள்ளத்தாக்கு, அந்த இடம் வந்து ஒரு பள்ளத்தாக்குல தான் இந்த டின்டன் அபே அமைஞ்சிருக்கு. ரைட், ஸோ திஸ் இஸ் he's seeing many steepனா செங்குத்தான, loftyனா big cliffs, mountains that on a wild secluded scene impress thoughts of more deep seclusion. அது வந்து ஒரு பிரைவேட் பிளேஸ், ஒரு தனித்து விடப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. அது மனசுக்குள்ள அந்த தனிமையை வந்து, தனிமையோட அழகை வந்து என்ன பண்ணுது, இன்னும் வந்து அதிகப்படுத்துது. and connect the landscape with the quiet of the sky. அப்படியே வானத்தோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே அமைதி பரவி இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த நேச்சரோட அழகு தெரியுது. இட் இஸ் பீஸ் எவ்ரிவேர். The day is come when I again repose here under this dark sycamore. திரும்பவும் வந்து விட்டது அதே நாள். அன்றும் அது போல்தான், இன்றும் அதே போன்று ஒரு சைக்கமோர்ங்கிறது ஒரு பெரிய ட்ரீ. அந்த ட்ரீக்கு கீழே, ஏன் டார்க் சைக்கமோர்னா அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, படர்ந்து விரிஞ்சு இருக்கிறதுனால, அந்த நிழலோட இருக்கிறதுனால டார்க்கா தெரியுது, கருப்பா தெரியுது. ரைட், ஸோ ஹி சேஸ் ஹியர் அகெயின் ஐ repose, I again repose taking rest. So I am taking rest again under this dark sycamore and view these plots of cottage ground, these orchard tufts, which at this season with their unripe fruits are clad in one green hue and lose themselves mid grooves and copses. ஓகே, இந்த சைக்கமோர் ட்ரீ கடியில இருந்து நான் அப்படியே வியூ பண்றேன். கொஞ்சம் மேல் பகுதியிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி பாக்குறாரு. அப்போ அந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கான், அப்படியே ஒன் கிளாட் கிரீனா இருக்கான். ஏன்னா எல்லாமே அப்படியே பசுமையா தெரியுது. நிறைய பழ மரங்கள் கூட இருக்குது, ஃப்ரூட் ட்ரீஸ் கூட இருக்குது. ஆனா சீசன் வந்து ஃப்ரூட்டுக்குரிய சீசன் கிடையாது. அதனால அன்ரைப்டு ஃப்ரூட்ஸா இருக்கு, எல்லாமே காயா இருக்கு. அதனால எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கு. ஆல் ஆர் இன் கிரீன் கலர். ஸோ எல்லாம் யூனிஃபார்ம் அப்படியே கிரீன், ஆல் இன் கிரீன் ஆர் கிளாட் இன் ஒன் கிரீன் ஹியூனா கலர் அண்ட் லூஸ் தெம்செல்ஸ் மிட் க்ரூவ்ஸ் அண்ட் காப்ஸஸ். ஸோ அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ள பார்த்தேன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்னா கலந்துருக்கு, கேமோஃப்ளேஜ் மாதிரி ஆயிருக்கு. அதாவது கேமோஃப்ளேஜ்னா எதை சொல்வோம் நம்ம, பச்சோந்தியோட கலர் மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இப்போ இந்த ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ட்ரீயா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஒன்று போல பசுமையா இருக்கு. எதையும் ஒன்னுல இருந்து இன்னொன்னு வித்தியாசப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு பசுமை அங்க வந்து அவர் பார்க்கிறாரு. எல்லாமே கிரீன், பியூட்டிஃபுல் கிரீனரி எவ்ரிவேர். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ see, திரும்பவும் அதை வலியுறுத்துறப்ப மீண்டும் பார்க்கிறேன். அப்போ மெமரிஸை வந்து இந்த இடத்துல சொல்லிட்டே இருக்காரு. அவரோட ஞாபகங்களை வந்து திரும்ப நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒன்ஸ் அகைன் ஐ see these hedgerows, hardly hedgerows, little lines of sportive wood run wild, these pastoral forms green to the very door. நான் திரும்பவும் பார்க்கிறேன், இந்த ஹெட்ஜ்ரோஸ் பார்க்கிறேன். ஹெட்ஜ்ரோஸ்னா என்னன்னா, இந்த தோட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கும் இன்னொரு தோட்டத்துக்கும் பவுண்டரி மாதிரி அப்படியே சின்ன செடிகளை, புதர் மாதிரி செடிகளை அப்படியே நெட்டுக்க வளர்த்துருப்பாங்க. அது ஒரு நீல வாக்கில் வளர்த்துருப்பாங்க. அதை தான் வந்து ஹெட்ஜ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெட்ஜ் ரோஸ் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு ஒரு பக்கமா, வைல்டா அது போயிட்டு இருக்கு. பாஸ்டரல் ஃபார்ம்ஸ் எல்லாமே வளர்க்கக்கூடிய மரங்கள் மாதிரியும் ஓன் பண்ற மாதிரியும் இருக்கு சில இடங்கள்ல.
சிலர் வந்து தோட்டங்கள் பர்சனல் தோட்டம் மாதிரி கூட இருக்கு. கிரீன் டு த வெரி டோர், எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே பசுமைதான். அண்ட் wreaths of smoke sent up in silence from among the trees. மேலே இருந்து அவர் வந்து ஒரு மலை உச்சி மாதிரி பகுதியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. So he says that I could see wreaths of smoke sent up in silence from among the trees. ட்ரீஸ் கீழே இருந்து ஸ்மோக் இருக்கு இல்லையா, புகை வந்து அப்படியேவும் ரீத் மாதிரி, ரீத்னா என்ன, ரவுண்ட்ஸ், அந்த மலர் வளையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரீத். ஸோ ரீத் மாதிரி ஸ்மோக்ஸ் அப்படியே மேலே போயிட்டு இருக்கான். Okay, so he could see wreaths of smoke from among the trees, with some uncertain notice as might seem of vagrant dwellers in the houseless woods. அப்போ அவர் சொல்றாரு, மேபி இந்த காட்டுக்குள்ள வேக்ரண்ட் டுவெல்லர்ஸ் இருக்கலாம், ஜிப்சிஸ் மாதிரி, நாடோடிகள் மாதிரி, வீடு இல்லாதவர்கள் இங்கே தஞ்சமடைந்திருக்கலாம். ஆர் ஆஃப் சம் ஹெர்மிட்ஸ் கேவ், இல்லைன்னா யாராவது உலக வாழ்க்கையை வெறுத்த ஒரு முனிவர் மாதிரி இங்க உள்ள ஒரு கேவ்ல வசிக்கலாம். வேர் பை ஹிஸ் ஃபயர் த ஹெர்மிட் சிட்ஸ் அலோன், அவர் அந்த ஃபயர் பக்கத்துல தனியா உட்கார்ந்து அந்த ஏதாவது என்ன பண்ணலாம், குளிர் காயலாம், இல்ல சமைச்சிட்டு இருக்கலாம். சம்திங் இஸ் டூயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபயர். ஸோ ஹி இஸ் சிட்டிங் பை த ஃபயர் அலோன். தீஸ் பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ் ஹி சேஸ். ஓகே, அவ்வளோ அழகா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. Through a long absence have not been to be as is a landscape to a blind man's eye. நான் இதை ரொம்ப நாள் பார்க்கல இந்த காட்சியை, இதை பார்த்தது 5 வருடங்களுக்கு முன்னால். ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக் ஐ எம் சீயிங் திஸ், பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஏன்னா அந்த காட்சி ஒவ்வொன்றும் என் மனசுல வந்து பதிய வச்சுக்கிட்டேன். எப்படி ஒரு பிளைண்ட் மேன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனசுல பதிய வச்சுக்குவானோ, கண்ணால், அதாவது புறக்கண்ணால் அவனால் பார்க்க முடியாது, அப்ப அகக்கண்ணில் வந்து நிறைய விஷயம் அவன் வச்சுக்குவான். அது மாதிரி தான் ஐ ஆம் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அஸ் அ த்ரூ அ பிளைண்ட் மேன்ஸ் ஐ. நான் இதை பார்க்காத நேரத்துல கூட இதை பார்த்துட்டு தான் இருந்தேன். But often in lonely rooms and amid the din of towns and cities, I have vowed to them in hours of weariness, sensations sweet, felt in the blood and felt along the heart. Often in lonely rooms, சிட்டியில் ரொம்ப தனிமையில் வாடுறப்போ, டவுன்ஸில், சிட்டிஸில், அந்த லைஃப்பில் கமோஷன், கூச்சலும் குழப்பமும் நிறைந்த அந்த நகர வாழ்க்கையில் நான் இந்த இடத்துக்கு வந்து நிறைய கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இதோட ஞாபகங்கள் எனக்கு அத்தனை சந்தோஷத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐ ஹவ் ஃபெல்ட் திஸ் இன் ஹவர்ஸ் ஆஃப் வியரினஸ். வியரினஸ்னா என்ன, டயர்டா இருக்கிறப்போ இது வந்து எனக்கு ஸ்வீட் சென்சேஷன் தரும், ஒரு இனிமையான ஒரு ஞாபகத்தை தரும். ஐ ஹவ் ஃபெல்ட் இட் இன் த பிளட் அண்ட் ஃபெல்ட் அலாங் த ஹார்ட். என்னோட ரத்தத்தில் இதை வந்து உணர்ந்திருக்கிறேன், என்னோட இதயத்தில் உணர்ந்திருக்கிறேன். அண்ட் பாசிங் ஈவன் இன் டு மை பியூரா மைண்ட் வித் tranquil restoration. அப்படியே என்னோட மனசுக்கும் அது போய் திரும்பவும் அமைதியை கொண்டு வரும். அந்த கூச்சல் குழப்பத்துல அப்படியே மனசு வெறுத்து போய் இருப்பேன், அப்ப வந்து ஒரு அமைதியை இந்த காட்சியை நினைச்சோன்னு கொண்டு வந்துருவேன். Feeling too of unremembered pleasure, such perhaps as have no slight or trivial influence on the best portion of a good man's life, his little nameless unremembered acts of kindness, of love. So இதை ஞாபகம் வர்றப்போ அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன வேற விஷயங்கள் கூட ஞாபகம் வரும். இந்த டூர்ல நடந்த வேற சின்ன சின்ன விஷயங்கள், ட்ரிவியல் இன்ஃப்ளூயன்ஸ், சாதாரண அற்பமான விஷயங்கள் கூட ஞாபகம் வரும். ஆனா அது கூட ஒரு குட் மேன்ஸ் லைஃபுக்கு தேவையான விஷயமா இருக்கும். ஏன்னா his little nameless unremembered acts of kindness and of love. ஏன்னா அந்த சமயத்துல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எல்லா விஷயத்தையும் அன்போடையும் காதலோடையும். காதல் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் இட் மீன்ஸ் அவுட் ஆஃப் லவ், அன்போடு செய்த எல்லா விஷயம், நான் செஞ்ச எல்லா விஷயமும் எனக்கு இதோட சேர்ந்து ஞாபகம் வரும். இந்த இடத்த நினைக்கிறப்போ இந்த இடம் மட்டும் ஞாபகம் வராது, அதோட தொடர்புடைய பல நல்ல விஷயம் ஞாபகம் வரும். அது ஒரு மனுஷனை நல்ல இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல விஷயங்கள், குட்மேனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. Nor less I trust to them I may have vowed another gift of aspect more sublime, that blessed mood in which the burden of the mystery, in which the heavy and the weary weight of all this unintelligible world is lightened. So நான் நினைக்கிறேன் குறைவே இல்லாமல் நான் வந்து இவங்களுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். I have owed them a lot. நிறைய விஷயம் கடன் பட்டிருக்கேன் இந்த காட்சிக்கு. அது வந்து எனக்கு ஒரு பிளஸட் மூட் கொடுத்திருக்கு, ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஞாபகங்களை கொடுத்திருக்கு. எப்போ இந்த burden of the
mystery, misery, sorry. Some whenever I was in sadness, I have அந்த burden, அந்த மன அழுத்தத்துல இருந்தப்பெல்லாம், it has given me happiness, in which the heavy and weary weight of all this unintelligible world is lightened. இந்த உலகம் கொடுத்த அந்த கஷ்டமான நேரங்கள்ல என் கஷ்டமா அந்த மனம் பாரமா இருக்க சமயத்துல அதை மிகவும் அப்படியே அமைதியாக்கி லேசாக்குனது எது, லைட் ஆக்குனது எது அப்படின்னா இந்த மெமரிஸ் தான். The memories of River Wai have lightened my mood whenever it was weary. ஓகே, வியரியா இருந்த டைம், ரொம்ப ஹெவியா இருந்த டைம் எல்லாம் இந்த இது வந்து என்ன ரொம்ப லைட் பண்ணியிருக்கு. இட் ஹாஸ் the memories have made me light. That serene and blessed mood in which the affections gently lead us on. இந்த serene calmness, okay, serene அமைதி, okay, and blessed mood, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மூட்ல in which the affections gently lead us on. அப்போ இந்த மாதிரி மூட்ல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா நடத்திட்டு போவோம். Until the breath of this corporeal frame and even the motion of our human blood almost suspended, we are laid asleep in body and become a living soul. இந்த ஞாபகம் எனக்கு எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? Until the breath of this corporeal frame. Corporeal frameனா the material body, the physical body. இந்த physical body, இதுல உடம்புல ஓடுற இந்த human blood இதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும், நின்னு போற வரைக்கும், when we are laid asleep in body, அதாவது நிரந்தர தூக்கம் நம்மை தழுவும் வரை, நான் சோல் ஆனதுக்கு அப்புறம், ஆன்மாவாக மாறினதுக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த ஞாபகங்கள் இருக்கும் அப்படின்னு அவரு நம்புறாரு. While with an eye made quiet by the power of harmony and the deep power of joy, we see into the life of things. So அந்த பவர் ஆஃப் ஜாய்ல இந்த ஒரு லைஃப் கொடுத்து எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கேன். If this be but a vain belief yet, oh, how often in darkness and amid the many shapes of joyless daylight, when the fretful, stir, unprofitable and fever of the world have hung upon the heartings of my heart. We see into life of things if this be but a vain belief. Okay, இது வந்து எனக்கு எத்தனையோ சந்தோஷத்தை தந்திருக்கு. இந்த சீனை வந்து நினைச்சு பார்க்குறப்பவே I have lost all my miseries. நான் என்னோட துக்கத்தை எல்லாம் விடுத்து சந்தோஷமா என்னுடைய எண்ணங்கள் மாறி இருக்கு. அப்படியெல்லாம் மாறி இருக்கு. அப்படி ஒருவேளை இது என்னோட கற்பனையா கூட நான் இருக்கலாம். எப்படின்னா வெயின் பிலீஃபா இருக்கலாம். இப்படி நான் இந்த காட்சி வந்து என் மனசுக்குள்ள வந்தோன்னா என் மனசுல இருக்க சோகம் எல்லாம் பறந்து போகுது அப்படின்னு நினைக்கிறது என்னோட கற்பனை, வெயின் பிலீஃப். அது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். பட் yet, oh, how often in darkness and amid the many shapes of joyless daylight, அது கற்பனையாகவே இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் நம்புறேன். ஓகே, ஏன்னா அந்த கற்பனையில எனக்கு என்ன தந்திருக்கு, அந்த ஜாய்லெஸ் நாட்கள், சந்தோஷமே இல்லாத நாட்கள்ல எல்லாம் when the fretful, still unprofitable and fever of the world, fretful fever of the world, அதாவது இந்த உலக வாழ்க்கை தர்ற அந்த எல்லா கஷ்டம், காய்ச்சல், மன நிம்மதி, உடல் அழுத்தம், மன அழுத்தம் எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறப்போ have hung upon the beatings of my heart, அப்படியே என்னோட பீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் பீட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து அழுத்தி கொண்டு இருக்கிறப்போ how often in spirit have I turned to thee, அந்த நேரங்களிலெல்லாம் என் மனதை உன்னை நோக்கி தானே திருப்பி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறார். யாரை நோக்கி? ரிவர் வை நோக்கி. ஓகே, ஸோ இந்த காட்சியை நோக்கி தான் நான் என்னோட மனசுல அப்படி அழுத்தங்கள் ஏற்படும், உடம்பில் அழுத்தங்கள், மனதில் அழுத்தங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் உன்னை நோக்கித்தான் திரும்பினேன். என்னோட ஸ்பிரிட், how often in spirit have I turned to thee, ஓ சில்வன் வை அப்படிங்கிறாரு. உன்னிடம்தான் திரும்பினேன், ஓ மை டியர் வை. சில்வன் அப்படின்னு சொன்னா பாஸ்டரல், அதாவது அந்த உட்டி, ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ரிலேட்டடான எல்லாமே. ஓகே, greeneries, natural எல்லாமே சொல்லலாம். ஓ சில்வன் வாய், thou wanderer through the woods, நீ யாரு அப்படின்னு சொன்னா wanderer through the woods, காடுகளுக்குள் நடந்து செல்பவள் நீ. how often has my spirit turned to thee, எத்தனை முறை என்னுடைய இதயம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது தெரியுமா? ஒரு லவ்வர் மாதிரி நினைச்சிட்டு சொல்றாரு. I have turned towards you many a times, very often times, whenever my mind was in misery, I came to you.
And now, with gleams of half-extinguished thought, with many recognitions dim and faint, and somewhat of a sad perplexity, the picture of the mind revives again. Okay, இந்த இந்த ஞாபகங்கள் வந்து எனக்கு இருந்துட்டு இருந்தது. இந்த 5 வருஷம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் சம்வேர் எஸ் இன் அ டிம் பிளேஸ். அதாவது கிட்டத்தட்ட இந்த அழகான அந்த கிளீம்ஸ் ஆஃப் ஹாஃப் எஸ்டிங்விஷ்ட் தாட், இது கிட்டத்தட்ட உன்னோட காட்சிகள் என் மனதை விட்டு மறைய தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம் என்ன ஆயிடுச்சு, மனசுக்குள்ள சோகங்கள் பெருசாகிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் இந்த மைண்டுக்கு திரும்ப இந்த பிக்சர் கொடுக்க நான் வந்துட்டேன். ஐ ஹவ் விசிட்டட் யூ அகெயின். திரும்பவும் இந்த காட்சியை என் மனதுக்கு கொண்டு போறேன். ஏன்னா ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சதுனால என்ன ஆயிட்டது, கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை மறந்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல அகெயின் ஐ ஹவ் கம் ஹியர் டு டேக் அ பிக்சர் ஆஃப் யூ. ஒன்னு மனசுக்குள்ள திரும்பவும் உட்கார வைக்க வந்துட்டேன். While here I stand, not only with the sense of present pleasure, but with pleasing thoughts that in this moment there is life and food for future years. நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன். என்ன நம்பிக்கை தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா இது என்னுடைய வருங்காலத்துக்கு உணவா அமையும். இந்த காட்சி இன்னைக்கூட எனக்கு முடிஞ்சு போறதில்ல. இது ஒரு பெரிய சொத்து எனக்கு. இது இட் இஸ் அ பிக் வெல்த் ஃபார் மீ. இதே மாதிரி ஒரு லைன் டேஃபடில்ஸ்ல கூட வரும். அது சின்ன போயம், அதுல கூட அதே தான் சொல்வாரு. ஓகே, ஸோ இதை வந்து இந்த காட்சியை நான் அப்படியே மனசுக்குள்ள எடுத்துட்டு போறேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபுட் மாதிரி இருக்க போகுது. கஷ்டமான சமயங்களிலெல்லாம், மனசு வலிக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு மருந்தாக எனக்கு பயன்படும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் லைஃப் அண்ட் ஃபுட் ஃபார் ஃபியூச்சர் இயர்ஸ். என் வருங்காலத்திற்கு தேவையான உணவும் மருந்தும் இதில் இருக்கிறது. அண்ட் ஸோ ஐ டேர் டு ஹோப் தோ சேஞ்ச் நோ டவுட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் வென் ஃபர்ஸ்ட் ஐ கேம் அமங் தீஸ் ஹில்ஸ். நான் ரொம்ப நம்புறேன். முதல் முறையா நான் அந்த ஹில்ஸுக்கு வந்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா? வென் லைக் அ ரோ, அதாவது 5 வருஷத்துக்கு முதல் இவர் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்தாராம். லைக் அ ரோ, ஒரு டீர் மாதிரி. ஐ பவுண்டட் ஓவர் த மவுண்டன்ஸ் பை த சைட்ஸ் ஆஃப் த டீப் ரிவர்ஸ் அண்ட் த லோன்லி ஸ்ட்ரீம்ஸ் வாட் எவர் நேச்சர் லெட். இங்க துள்ளி குதிச்சு ஓடினேன், அங்க ஓடினேன், இங்க ஓடினேன். ஒரு டீர் மாதிரி. ஐ வாஸ் ஜஸ்ட் வாண்டரிங் எவ்ரிவேர் ஹியர் வேர் எவர் நேச்சர் லெட். இயற்கை எங்கெல்லாம் என்னை அழைத்து சென்றதோ அங்கெல்லாம், எதெல்லாம் ரொம்ப அழகா பார்த்தேனோ அங்கெல்லாம் ஓடி போய் பார்த்தேன். ஆனா இப்போ மோர் லைக் அ மேன் ஐ ஆம், ஃப்ளையிங் ஃப்ரம் சம்திங் தட் ஹி ட்ரெட்ஸ் தேன் ஒன் ஹூ சாட் த திங் ஹி லவ்ட். முந்தி நான் எதை லவ் பண்ண ஒரு விஷயத்த தேடி ஓடிட்டே இருந்தேன். ஆனா இப்ப வந்து அதை கண்டு பயப்படுற மாதிரி இருக்கேன். இப்போ வந்து ரொம்ப மெச்சூர்ட் மேன் ஆயிட்டேன். நான் பொதவு தடவை வந்தப்போ எப்படி இருந்த ஒரு பாயிஷ்னஸ் இருந்தது, என்கிட்ட ஒரு சைல்ட்ஹுட்னஸ் இருந்தது. ஸோ அந்த அந்த யூத்ஃபுல்னஸ்ல என்ன பண்ணேன், ஒரு ஓடிக்கிட்டே இருந்தேன். எல்லா பக்கமும் ஓடி ஓடி உன்னை ரசிச்சு பார்த்தேன். ஆனா நான் இப்போ அப்படி இல்லை. For nature then, the corer pleasures of my boyish days and the glad animal moment all gone by. ஸோ எல்லாம் மாறிடுச்சு. சின்ன வயசுல நான் பண்ண வேலைகளை இப்போ என்னால் பண்ண முடியல. டு மீ வாஸ் ஆல் இன் ஆல். யூ வேர் ஆல் இன் ஆல் ஃபார் மீ வென் ஐ வாஸ் பாயிஷ். ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையனா இருக்கிறப்போ, ஒரு யூத்தா இருந்தப்போ நேச்சர் தான், இயற்கை தான் எனக்கு எல்லாமுமாக இருந்தது. ஐ கெனாட் பெயிண்ட் வாட் தென் ஐ வாஸ். நான் எப்படி இருந்தேன் என்று என்னால் சரியாக வர்ணிக்க முடியவில்லைங்கிறார். த சவுண்டிங் கேட்டராக்ட் ஹாண்டட் மீ லைக் அ பேஷன். ஒரு நீர்வீழ்ச்சியோட சத்தம் வந்து என்னை ஹாண்ட் பண்ணும், ஒரு அப்படியே இழுக்கும், ஒரு இது மாதிரி ஹாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஹாண்டிங்னா என்ன சொல்றது, பேய் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஹாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேட்ராக்ட் வந்து இவரை வந்து ஆட்டி படைக்குமா. அந்த கேட்ராக்ட்னா நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சியோட சத்தம் இவரை வந்து ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கும், இவர் அந்த அளவுக்கு கவர்ந்து இழுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, the tall rock, the mountain and the deep and the gloomy wood, deep and the gloomy wood, அந்த டீப்பா போற, அப்படியே போகிற gloomy, இருட்டா தெரியுற அந்த ஃபாரஸ்ட், எல்லாமே அவருக்கு பிடிச்ச விஷயம். their colors, their forms were then to me an appetite. இதெல்லாம் எனக்கு தாகங்கள், என்னை வந்து பசி தூண்டும் தாகங்கள். இதெல்லாம் பார்த்தா நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே என்னைய மறந்துட்டு நான் அதுக்குள்ள போயிடுவேன், ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவேன். a feeling and a love that had no need of a remoter charm by thoughts supplied nor any interest unborrowed from thy. So at those period I did not mind of anything when in my boyish childhood days I loved nature that much. எனக்கு நேச்சர்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவ்வளோ பிடிக்கும். நான் எதையும் மறந்து நேச்சரோட ஒன்னா இருக்க
தெரியும் எனக்கு. தட் டைம் இஸ் பாஸ்ட். ஆனா அந்த காலங்கள் இப்பொழுது இல்லை. அண்ட் ஆல் இட்ஸ் ஏக்கிங் ஜாய்ஸ் ஆர் நவ் நோ மோர். அந்த சந்தோஷங்கள், ஏக்கிங் ஜாய்ஸ்ங்கிறது வலியோடு கூடிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நடந்தெல்லாம் போறப்போ வலிக்கும், கால் வலிக்கும், இருந்தாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ஏக்கிங் ஜாய்ஸ். அது எல்லாம் இன்னைக்கு இல்ல. ஆல் இட்ஸ் டிஸி ராப்சர்ஸ். அப்படியே தலை சுத்தி போற அளவு வரக்கூடிய ராப்சர்ஸ்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். அந்த சந்தோஷங்கள் எல்லாம் மேல இருந்து கீழே குதிக்கிறது, தாவி குதிக்கிறது, பயம் இருக்கும், அதோட சேர்ந்து சந்தோஷங்களும் தனியா வரும். தண்ணிக்குள்ள குதிக்கிறப்போ ஒரு பயத்தோட கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் டிஸி ராப்சர்ஸ். நாட் ஃபார் திஸ் ஃபெயிண்ட் ஐ நார் மோன் நார் மம். சரி, இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, அதுக்காக நான் புலம்பல. ஐயோ அன்னைக்கு அப்படி அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணணுமே, இன்னைக்கு என்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னா நான் மோன் பண்ணவும் இல்லை, மர்மர் பண்ணவும் இல்லை, முனகவும் இல்லை. அதர் கிஃப்ட்ஸ் ஹவ் ஃபாலோட். ஏன் தெரியுமா, இப்போ எனக்கு வேற விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு கவிஞனா இருக்கேன். அந்த லாஸ் எல்லாம் போனா கூட எனக்கு வேற கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நான் பிளெஸட் ஆயிருக்கேன். ஐ ஹவ் பிகம் அ பிளெஸட் ரைட்டர். ஐ வுட் பிலீவ் அபண்டன்ட் ரீகம்பன்ஸ். நல்ல ஒரு வேற ஒரு காம்பன்சேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. Okay, for I have learned to look on nature not as in the hour of thoughtless youth, but hearing oftentimes the still sad music of humanity, nor harsh nor grating, though of ample power to chasten and subdue. இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் கத்துக்கிட்டு இருக்கேன்னா, நேச்சரை பாயிஷ்னஸ்ல நான் ஒரு லவ்வர் மாதிரி அதை பின்னாடி விரட்டி போயிட்டு இருந்தேன். ஆனா தாட்லெஸ் யூத்தா இருந்தப்போ அது மேல ஒரு ஆசையோட போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் ஸ்டில் சேட் மியூசிக் ஆஃப் ஹியூமனிட்டி, இந்த மனித குலத்தின் அந்த இயலாமை, அந்த துக்கம், இதெல்லாம் பார்த்து பழகிட்டவேன் நான். அதனால இந்த அழகை எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறத கூட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். And I have felt a presence that disturbs me with the joy of elevated thoughts, a sense sublime of something far more deeply interfused, whose dwelling is the light of setting suns and the round ocean and the living air and the blue sky and in the mind of man. Okay, இப்போ என்னோட மனசுக்குள்ள எலவேட்டட் தாட்ஸ் இருக்கு, பெரிய எண்ணங்கள் இருக்குது, அந்த ஒரு மாதிரி சப்ளைம் தாட்ஸ், பெரிய பெரிய தாட்ஸ் இருக்குது. சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி பின்னாடி போற பாயிஷ்னஸ் ஆசைகள், சைல்டிஷ்னஸ், யூத்ஃபுல்னஸ் ஆசையெல்லாம் கிடையாது. இப்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன் நான். அதனால எப்படி இருக்கு, செட்டிங் சன்னை என்னால ரசிக்க முடியுது, ஓஷனை ரசிக்க முடியுது, எல்லாத்தையுமே ரசிக்கிறேன். என்னோட இன்வர்ட் மனசு உள்ள போய் என்னால ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு அந்த காம்பன்சேஷனை எனக்கு இயற்கை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இயற்கையை ஒரு வர்ஷிப் தான் பண்றாரு இந்த பாடல் முழுக்கவே. அவரை a motion and a spirit that impels all thinking things, all objects of all thought and rolls through all things. Therefore am I still a lover of the meadows and the woods and mountains. Okay, so நான் இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஐ எம் ஸ்டில் எ லவர் ஆஃப் மெடோஸ் அண்ட் த வுட்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ். இன்னைக்கும் நான் ஒரு காதலன் தான். புல்வெளிகளுக்கு, இயற்கைக்கு, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு, மலைகளோட காதலன் தான். அண்ட் ஆஃப் ஆல் தட் வி பிஹோல்ட் ஃப்ரம் திஸ் கிரீன் எர்த். இந்த பசுமையாக தெரியக்கூடிய, இயற்கையாக தெரியக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நான் காதலன் தான். ஆஃப் ஆல் த மைட்டி வேர்ல்ட் ஆஃப் ஐ அண்ட் இயர். கண்களுக்கு தெரியும், காதுகளுக்கு கேட்கும் எல்லா உலகத்தோட இயற்கை காட்சிகளுக்கும் நான் ரசிகன் தான். both what they half create and what perceive, well pleased to recognize in nature and the language of the sense the anchor of my purest thoughts, the nurse, the guide, the guardian of my heart and soul of all my moral being. So nature தான் எனக்கு எல்லாமே. நேச்சர் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, பியூரஸ்ட் தாட்ஸ் கொடுத்துருக்கு. அது ஒரு நர்ஸா இருந்து என் உடம்ப பார்த்துட்டு இருந்திருக்கு, ஒரு கைடா இருந்திருக்கு, கார்டியன் ஆஃப் மை ஹார்ட்டா இருந்திருக்கு. என்னோட ஹார்ட்டோட கார்டியன் அதுதான், சேவர் அதுதான், என்னோட இதயத்தை பாதுகாப்பவன் இயற்கை தான். அண்ட் சோல் ஆஃப் ஆல் மை மாரல் பீயிங். நான் நல்வழியில போறேன்னா அதுக்கு கூட இயற்கை தான் காரணம். என்னோட எல்லாமே, nature is everything for me அப்படின்னு சொல்றார். Okay, nor perchance if I thought, if I were not thus taught, should I
they more suffer my genial spirits to decay. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றால், இந்த நேச்சரை வந்து நான் ரசிக்க கொள்ளாம இருந்திருந்தேன்னா, இந்த மாதிரி என்னோட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் போயிருக்கும். என்னோட சந்தோஷத்தை நான் இழந்திருப்பேன். ஜீனியல் ஸ்பிரிட்ஸ், என்னோட நல்ல எண்ணங்கள்லாம் டீகே ஆயிருக்கும், கெட்டு போயிருக்கும். For thou art with me here upon the banks of this fair river. இன்னைக்கும் நான் நேச்சரை ரசிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நேச்சரை நான் வர்ஷிப் பண்றேன். அதனாலதான் நான் ஹாப்பியா இருக்கேன். இப்போ அவர் வந்து அடுத்த ஃபைனல் லைன்ஸ் ஆஃப் த போயம் வந்துடுது. இங்க வந்து அவர் சிஸ்டர் கூட வந்திருக்கிறாங்க, டோரத்தி வேர்ட்ஸ்வர்த். அவங்கள பார்த்து சொல்றாரு, for thou art with me here upon the banks of this fair river, thou my dearest friend, my dear friend. அவங்க சிஸ்டர் தான் கூப்பிடுறாரு. And in thy voice I catch the language of my former heart and read my former pleasures in the shooting eyes of thy wild eyes. என் அருமை தங்கையே, நீதான் எனக்கு இனிய தோழியுமாவாய். உன்னோட கண்கள்ல நான் அன்னைக்கு என்னோட சின்ன வயசுல பார்த்த வேர்ட்ஸ்வர்த்தை உன்னோட கண்ணில் பார்க்குறேன். ஓகே, உனக்குள்ள நான் தெரிகிறேன். அன்னைக்கு சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேங்கிறத உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். உன்னோட கண்கள் வந்து அவ்வளோ ரசிச்சு இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கு. உன் கண்களை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யூ ஹாவ் வைல்ட் ஐஸ். ஏன்னா அந்த காட்சியை பார்க்குறப்போ உங்க தங்கச்சி அவ்வளோ ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொல்றாரு, ஃப்ரம் யுவர் வைல்ட் ஐஸ் ஐ குட் கெட் வாட் ஐ வாஸ் இன் த பாஸ்ட். நான் எப்படி இருந்தேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். Oh, yet a little while may I behold in thee what I was once, my dear sister. அப்படிங்கிறாரு. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்க்கிறேன். ஒரு little while let me behold you. Beholdனா பார்க்கிறது. Let me see you for some more time, my dear sister. And this prayer I make, knowing that nature never did betray the heart that loved her. ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்றேன், என்ன ஒரு பிரேயர் கூடாது. என்னன்னா, நேச்சர், இயற்கை என்றும் தன்னை நேசிப்பவர்களை கைவிடுவதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. நேச்சர் நெவர் டிட் பீட்ரே த ஹார்ட் தட் லவ்ட் ஹர். இயற்கை என்றும் தன்னை வணங்குபவளை கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. It is her privilege through all the years of this our life to lead from joy to joy, for she can so inform the mind that is within us, so impress with quietness and beauty, and so feed with lofty thoughts, that neither evil tongues, rash judgments, nor the sneeze of selfish men, nor greetings where no kindness is, nor all the dreary intercourse of daily life shall ever prevail against us or disturb our cheerful faith, that all which we behold is full of blessings. ஓகே, நான் அதை உறுதியா சொல்ல முடியும். இயற்கை வந்து தனக்கு பிரியமானவர்களை கைவிடுறதே இல்லை. கண்டிப்பா என்ன பண்ணும், அதுனா இம்ப்ரெஸ் பண்ணும். அதோட குவைட்னஸ்னாலையும் பியூட்டினாலையும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்குள்ள லாஃப்டி தாட்ஸ் உருவாக்கும். இட் வுட் சோ ஃபீட் வித் லாஃப்டி தாட்ஸ். ஓகே, நல்ல எண்ணங்களை, பெரிய எண்ணங்களை, நல்ல உயர்வான எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்கும் இயற்கை. That neither evil tongues, rash judgments, nor the sneeze of selfish men. அதாவது கெட்ட நாக்குகள் அப்படின்னு சொன்னா மோசமான வார்த்தைகளோ தப்பான விஷயங்களோ எதுவுமே, செல்ஃபிஷ்மென்னோட கோபங்களோ எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது, பாதிக்காது. நார் கிரீட்டிங்ஸ் வேர் நோ கைண்ட்னஸ் இஸ். பிரியமான வார்த்தைகள் இல்லைனாலும் நம்ம அதுக்காக கவலைப்பட போறது இல்லை. நார் ஆல் த ட்ரியரி இன்டர்கோர்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப். இந்த டெய்லி வாழ்க்கையில நடக்கிற எந்த தப்பான விஷயங்களும் நம்ம பாதிக்காது. ஷால் எவர் ப்ரிவைல் அகேன்ஸ்ட் அஸ். நம்மை தண்டிக்கவும் செய்யாது. ஆர் டிஸ்டர்ப் அவர் சியர்ஃபுல் ஃபேத். நம்மளது நம்பிக்கையை உடைக்கவும் செய்யாது. தட் ஆல் விச் வி பிஹோல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஏன்னா நம்ம வந்து இயற்கையினால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்மள எந்த ஒரு கெட்ட விஷயமும் தாக்கவே தாக்காது. நான் உனக்கு ஒரு பிரேயரா இதை ஒரு உண்மையா சொல்றேன், மை டியர் சிஸ்டர், ஹியர் இட். ஓகே, therefore let the moon shine on thee in thy solitary work. அதனால உன்னோட வெளிச்சம் ஒரு நிலவை போன்று. ஓகே, நீ வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தனியா நடந்துட்டு இருக்கிறப்ப கூட இயற்கையை நீ நினைச்சுக்கலாம். and let the misty mountain winds be free to blow against thee, and in after years. இது எல்லாம் நீ மனசுல நல்லா உள்வாங்கிக்கோ. and in after years when these wild ecstasies shall be matured into a sober pleasure. இன்னைக்கு நீ
ரொம்ப வைல்ட் எக்ஸ்டசியோட இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, நீயும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மாதிரி மெச்சூர் ஆயிடுவ. when thy mind shall be a mansion for all lovely forms, thy memory be as a dwelling place for all sweet sounds and harmonies. அப்போ ஒன்னு சாப பிளஷர்ஸ், நீ வந்து வேற ஒரு மெச்சூர் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஞாபகங்கள், இந்த இனிய நினைவுகள் உனக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Oh, then, if solitude or fear or pain or grief should be thy portion, with what healing thoughts of tender joy wilt thou remember me and these my exhortations. உனக்கு வந்து பிரச்சனைகள் வர்ற நேரமெல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, you would remember me and these my exhortations. ஏன்னா நான் சொல்ல இந்த வார்த்தைகளை நீ நினைச்சு பார்த்துக்குவ. ஏன்னா ரிவர் வைய நீ நினைச்சேனா, இந்த சீன்ஸை நீ ஞாபகப்படுத்திக்கிட்டேனா, உனக்கு என்ன வராது, உன்னோட மனசுல இருக்க துக்கம் எல்லாம் பறந்து போயிடும். சோ இந்த இடத்த நல்லா உள்வாங்கிக்கோ. இதை நான் சொன்னதை ஞாபகமும் வச்சுக்கோ. nor perchance if I should be where I no more can hear thy voice nor catch from thy white eyes these gleams of past existence, will thou then forget that on the banks of this delightful stream we stood together. ஒருவேளை நான் உன்னை பார்க்க முடியாம போனாலோ, நீ என்ன பார்க்க முடியாம போனாலோ, ஓகே, ஏதோ நேச்சர்னால ஒரு சில பிரிவுகள் ஏற்பட்டா கூட நீ என்ன நினைக்கலாம், அப்படி எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த காட்சியை ஞாபகம் வச்சுக்கலாம். you should not forget this day when we stood together on the banks of river Vai. இந்த ரிவர் வாயோட ஆற்றங்கரையோரத்துல நாம நின்று இந்த காட்சியை பார்த்ததை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். and that I so long a worshipper of nature hither came unwearied in that service. நான் வந்து ஒரு worshipper of nature, இயற்கையை வணங்குபவன் நான். அந்த சர்வீஸ்ல, அந்த கடவுளை வணங்குவது மாதிரி நான் இயற்கையை வணங்குபவன். அந்த சர்வீஸ்ல என்னைக்குமே எனக்கு டயர்ட் ஆனதே இல்லை. இயற்கையை வணங்குவதில் நான் சோர்வடைந்ததே இல்லை. rather say with warmer love, oh with far deeper zeal of holier love. இது எனக்கு குறையிறதே இல்லை. இன்ஸ்டட் எனக்கு வந்து அந்த zeal அதிகமாயிட்டு தான் இருக்கு, அந்த enthusiasm அதிகமாயிட்டு தான் இருக்கு. nor will thou then forget that after many wanderings, many years of absence, these steep woods and lofty cliffs and this green pastoral landscape were to me more dear both for themselves and for thy sake. So நீ என்ன மறக்க கூடாது, you should not forget. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என்னோட ஆப்சன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஸ்டீப் வுட்ஸ், இந்த லாஃப்டி, இந்த செங்குத்தான மலைகள், இந்த பெரிய மலைகள், இந்த ஃபாரஸ்ட், இது எதையுமே நீ மறக்க கூடாது. இந்த கிரீன் பாஸ்டரல் லேண்ட்ஸ்கேப் எதையும் மறக்காத. ஏன்னா இது எந்த அளவுக்கு எனக்கு டியரா இருந்ததோ அந்த மாதிரி நீயும் டியரா வச்சுக்கோ. இது வந்து உனக்காக மட்டும் இல்லை, ஃபார் எவ்ரி திங், ஃபார் ஆல் த குட். ஓகே, அந்த ரிவரை ஞாபகப்படுத்துறது ரிவர்க்காகல, ஃபார் தை சேக், உனக்காக, உன்னோட நல்லதுக்காக இந்த காட்சியை நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதை நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி he is advising his sister to remember this natural scenery, that it would give her happiness all through her life. Okay. ஸோ இது கொஞ்சம் ஒரு சில லைன்ஸ் மட்டும் முக்கியமான லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னும் கூட ஒரு சில லைன்ஸ் இருக்கு. 5 years have passed, 5 summers with the length of 5 long winters. இப்படிதான் போயம் ஆரம்பிக்கும். wreaths of smoke sent up in silence from among the trees. அந்த மரங்களுக்கு இடையில இருந்து மலர் வளையம் மாதிரி இந்த புகை வளையம் எல்லாம் வெளியே போறது, அதை பார்த்து அவர் சொல்றாரு. O sylvan why the wanderer through the woods, how often has my spirit turned to thee. river why ஞாபகம் வச்சுக்கணும். sylvan why அப்படிங்கிறது உடி வை. உடி அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட்ல போற அந்த ரிவர் வை அப்படின்னு சொல்லி அதை அழகா கூப்பிடுறாரு. how often has my spirit turned to thee. உன்னை நோக்கி என் மனது எத்தனை முறை திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. but hearing oftentimes the still sad music of humanity. அது கூட முக்கியமான லைன் தான். a worshipper of nature hither came unwearied in that service. நான் யாரு? worshipper of nature, இயற்கையை வணங்குபவன், அதில் என்றுமே சோர்வடைந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் important lines to be remembered. So I hope you liked my explanations. Like and subscribe my channel, and
Thank you.